17வது வசனம் வாசிங்க. அதே 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனத்தை வாசி. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். வந்தாச்சு, பார்த்தாச்சு, ஓகே ரைட், வந்தாச்சு பார்த்தாச்சு, இப்போ எனக்கு தந்துடுவீங்களா? இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. பார்க்கறதுங்கிறது விசுவாசம். பார்க்கறதுங்கிறது விசுவாசம். எப்படிங்க பார்க்கறதும் விசுவாசம் எப்படி ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல. 15:5 வாசிங்க பாப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? பார், முதல்ல பாரு. அதுதான் இங்கேயும் சொல்றார், தேசத்தை பார், வானத்தை பார், உன் நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன முடியுமானால் பண்ணு. பார்த்தாச்சு, இப்போ எல்லாம் ஆச்சு, சரி இதோட அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, பார்க்கறது. அதான் எது நான் பார்க்கறது ஏன் விசுவாசம் சொல்கிறேன்னா, அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்போ பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க பார்க்கறத நடக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அது நிச்சயம் நடக்கும்னு நம்புறீங்கல்ல, அதற்கு பேர் தான் விசுவாசம். நம்பப்படுறது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அப்போ பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ பார்க்கறத அப்படியே விசுவாசிக்கணும். அவன் விசுவாசித்தான். அப்போ விஷன் வந்துருச்சு, விஷன் அவன் விசுவாசிட்டான். விசுவாசம் மட்டும் போதுமா? நான் வந்துட்டேன், பார்த்துட்டேன், விசுவாசம் மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நட. இது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசிச்சிட்டப்பா, பார்த்துட்ட, எல்லாம் ஓகே. பட் அதுக்குன்னு நீ ஒன்று செய்ய வேண்டி இருக்கு. என்ன செய்யணும்? நீ நட. ஏன்? உனக்கு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். நீ நட. உன் ஊழியம் அதான் ஊழியம். சுதந்திரிக்கிறதுனா நீ செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கும். வெறும் பார்க்கறதுனால மட்டும், விசுவாசிக்கிறதுனால மட்டும், கேட்கறதுனால மட்டும், கேள்வினால விசுவாசம் வரும்னு சொல்லி வெறும் கேட்கறதுனால மட்டும், செய்தி கேட்கறதுனால மட்டும், சர்ச்சுக்கு வரதுனால மட்டும் ஆசீர்வாதம் வந்துடாது. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகள்னு கொஞ்சம் இருக்கு. நீங்கள் அதில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நீங்கள் கொஞ்சம் செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு சில வேலைகளை வச்சிருக்கிறார். நிறைய பேர் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நீ ஒன்றும் செய்ய வேணாம், சும்மாவே இரு அப்படிங்கிறான். சிலர்லாம் பிரசங்கமே என்ன பண்ணுறாங்க, நீ சும்மா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? எப்படி ஆசீர்வதிப்பார்? நீ எழுந்து நட. அதுதான் முதல்ல முக்கியம். வந்தாச்சு, விசுவாசாச்சு, பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே. ஆசீர்வாதம் வந்துடுமா? வராது. இன்னும் ஒரு பாக்கி இருக்குப்பா. இன்னும் என்ன செய்யணும்? உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நட. நீ எவ்வளவு கிரியை செய்கிறாயோ, எவ்வளவு ஊழியம் பண்ணுறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தர் சொல்கிற காரியத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் கிரியை செய்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் தான் வரும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன். ஆபிரகாம் எவ்வளோ நடக்கிறாரோ அவ்வளவு கிடைக்கும். உட்காந்துட்டு இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு புக்கை மூடி வச்சுட்டு எக்ஸாமுக்கு போய் எழுதுனா என்ன ஆகும்? ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் இருக்கிறது, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் எக்ஸாம் ஹாலில் பக்கத்தில் உட்காந்து பேப்பரில் எழுதுவார். அவங்க கூட படிக்க வேண்டாமா? ஒரு பையன் பரீட்சை எழுதுனானா, எழுத போயிட்டு பார்த்துருக்குறான். நம்ம ஆவிக்குரிய பையன்தான். பார்த்துருக்குறான், கொஸ்டின் பேப்பரில் ஒன்றும் தெரியல, படிக்கவும் இல்லை. பேப்பரில் பெருசாக எழுதி வச்சுட்டு வந்தானா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். யாருக்கு எழுதியிருக்கிறான்? சாருக்கு, திருத்துறவருக்கு. இரக்கத்தோடு திருத்தினா கத்திரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? இறங்க கிடைக்கும். அப்படி வந்து ஆசீர்வாதம் வந்துடுமா? வராது. படிக்கணும். நாம் செய்ய வேண்டிய கிரியைன்னு கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம செய்யணும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் சரி வராது. நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னான், அண்ணே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமாப்பா, எனக்கு அவங்க ஜோம் பண்ணும்போது எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஆமாப்பா, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். 2 வருஷம் வச்சு கழிச்சு வந்து சொன்னான், அண்ணே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமாப்பா, எனக்கு 2 வருஷம் முன்னாடியே தெரியும், நம்ம தான் பேசணுமே. திருப்பி 4 வருஷம் கழிச்சு வந்து சொன்னான், அண்ணன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அவனை கேட்டேன், இப்போ என்ன தாண்டா பண்ண போகிற? ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. என்ன தான் பண்ண போகிற? காத்திருக்கிறேன். என்ன காத்திருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய சொல்கிறார். கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். ஏன்? சோம்பேறி, ஆவிக்குரிய சோம்பேறி. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்.
ஆண்டவர் உனக்கு என்னன்னு சொல்லலைல்ல, ஆனால் சுவிசேஷம் உண்மையில் விழுந்த கடமை தானே, போய் சொல்லலாம்ல சுவிசேஷத்தை. என்ன ஊழியனே சொல்கிறது இருக்கட்டும், அழைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன ஊழியனே இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுந்து நடங்க. எவ்வளோ நடக்கணுமோ நடங்க. அதில் எதை கொடுக்கணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணுறாரோ அதை கொடுப்பார். ஆண்டவர் வச்சுருக்கிறது வந்து சேரப்போகுது. சிலர்லாம் சும்மாவே உட்காந்துருப்பாங்க, என்ன இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக தெரியாது. நீங்கள் முதல்ல கிரியை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிற வரைக்கும் போய் ட்ராக்ஸ் கொடுங்க. ஆண்டவர் கன்ஃபார்மாக சொல்கிற வரைக்கும் எழுந்துச்சு நடங்க, போங்க. ஒரு ஏரியாவை அப்படியே நடந்து ஜாம் பண்ணிகிட்டே போங்க. ஆண்டவரே இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களாம் ரட்சிக்கப்பட. சும்மா உட்காந்து சாப்பிட்டு தூங்குறதுல என்ன இருக்குது? நிறைய ஆவிக்குரிய சாமேரிகள். ஆண்டவர் செய்யட்டும், ஆண்டவர் செய்வார். வீட்டு வாசலை கதவை தட்டி கொடுப்பார். நீ செய்ய வேண்டிய கிரியைன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது கணவனாக கர்த்தர் வீட்டில் வச்சிருக்கிறாரு, வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் உண்மைதான். நான் வேலைக்கே போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு வாரம் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? லாக்டவுன் இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுப்பார்னு சொல்லலாம். வேலையே இல்லை, எல்லாம் மூடிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. வேலைக்கு போகிற காலத்துலேயும் வேலைக்கு போகிறதில்ல, அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? ஜாப் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க? ஜாப் பண்ணுறோம். அவன் சொல்கிறதே அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். உனக்கு வராது, சோம்பேறி. போய் முதல்ல ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுங்க, எழுச்சி நடங்க. பாருங்கள், பைபிளில் இருக்குது, பவுலுக்கு கண்ணு சுகமான உடனே அவன் உடனே புறப்பட்டு போய் கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்தான். யார் அவனுக்கு சொல்லலை பாருங்க, அந்த வாஞ்சை. அதான் நான் சொல்லுவேன், இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை சும்மா இருக்க விடாது. உங்களை உடனடியாக ஆண்டவரை பற்றி யாருக்காவது சொல்லும். அப்படி சொன்னா தான் உனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அழைப்பு இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஆனால் சோந்தரிக்கல. காரணம் என்ன? உட்காந்தே இருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. முதல்ல போங்க, கிரியை செய்யுங்க. என்னன்னு சொல்லலையா? ரைட், பரவாயில்ல, போய் ட்ராக்ஸ் கொடுங்க. போய், ஏன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைப்பே தேவையில்லை, அது நம்ம மேல் விழுந்த கடமை. இட்ஸ் a part of a life. நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சும்மாவே உட்காந்துருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், 40 days ஃபாஸ்டிங், அப்புறம் 21 days ஃபாஸ்டிங், அப்புறம் 11 days ஃபாஸ்டிங், அப்புறம் 3 days ஃபாஸ்டிங். எதுக்காக? ஆண்டவர் என்னன்றதை சொல்லணும். எத்தனை வருஷமா? 5 வருஷமா. முதல்ல போய் கிளம்புங்க, எழுந்து நடங்க. ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட. நீ எவ்வளவு நடக்கிறியோ, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் எழுந்து நடக்க சொல்றாரு, நீ எழுந்து நட. இப்போ அவன் தேசத்துக்கு வந்துட்டான். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நீங்க எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரிங்கிற வார்த்தை யாருக்கு சொன்ன வார்த்தை தெரியுங்களா? பைபிளில் ஃபுல்லாக பாருங்க. இந்த அலைந்து திரி அப்படிங்கிறது காயினுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் வந்துட்டு ஆகாருக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவான ஆட்களுக்கு தான் சொல்லுவாங்க. பைபிளில் நம்ம எதெல்லாம் நெகட்டிவ்ங்கிறோமோ. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தை சோந்தரிக்கிற காயினாக இருக்கட்டும், ஒரு ஆகாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஏன் அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னா, நிலையான வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. ஒரு நாடோடி மாதிரி போய்கிட்டே இருக்கான், அவன் பிரயாணம் முடியாது. இந்த இவங்களாம் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா? அவங்கள சொல்லுவாங்க புறவர்கள், இந்த இவங்கள சொல்லுவாங்க, அவங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடமா ஸ்டே பண்ணவே மாட்டாங்க. அங்கே போயிட்டே இருப்பாங்க, லைஃப் லாங் போயிட்டே இருப்பாங்க. அந்த வாழ்க்கை தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, நடந்து திரி. எது வரைக்கும்? இந்த தேசம் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நட. ஒரு இடத்த பாக்கி விடாத, அவ்வளவு இடத்துக்கு நட. ஏன்? நீ நடக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன். நம்ம பிரயாசம், நான் எவ்வளவு நடக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா? நட, ஜீவன் இருக்கிற வரைக்கும் நடப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் நடப்பேன். ஏன்? நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு கிடைக்கும். நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு மட்டுமில்லை, என் சந்ததிக்கு கிடைக்கும். அப்போ ஒன்று தோணணும், நான் வைராகியமாக கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மட்டுமல்ல, என் பின்னாடி வரக்கூடியதான கிறிஸ்தவர்களுக்கு, சந்ததிகளுக்கு, கிறிஸ்தவத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படி தான் எடுத்து வைக்கணும். ஒரு நாள் கூட சும்மா இருக்கக்கூடாது. ஏன் சும்மா இருக்கணும்? சும்மா இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, அண்ணே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்கண்ணே. நாங்கள் ஆண்டவர் மினிஸ்ட்ரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு, நாங்கள் போகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், அண்ணே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்கண்ணே, இப்படி ஓடிட்டே இருந்தால் எப்படின்னு. நான் சொல்லுவேன், ரெஸ்ட் எடுக்கிற காலம் ஒன்று வரும்.
அங்கே போய் மொத்தமாக என்ன செஞ்சுக்கலாம், ரெஸ்ட் எடுத்து. அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேலையும் இல்லை. அங்கே போய் பரலோகத்தை க்ளீன் பண்ண போகிறோமா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெய்லி பரலோகத்தை ஒட்டடிச்சு க்ளீன் பண்ணி தரையை க்ளீன் பண்ண போகிறோமா? ஒரு வேலையும் இல்லை. இரவும் பகலும் ஆராதிக்க போகிறோம், ரெஸ்ட்டு தான். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு நாள் கூட சும்மா ஆண்டவர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டோன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவராக கொடுக்குற ரெஸ்ட் இருக்கும், ஓடும் போது அவராக பார்ப்பார், இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அந்த மாதிரி ரெஸ்ட் ஆண்டவராக கொடுப்பார், அதை அப்போ எடுத்துக்கலாம், அது வேறு. ஆனால் சில ஆட்கள்லாம் நான் வாரத்தில் ஒரு பிரசங்கம் தான் செய்வேன். ஏன்? உடம்பு கெட்டுவிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, உங்கள் உடம்பு கெடாது, ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுருங்க. அவன் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டு செத்தவன் நினச்சி கீழே விட்டுட்டு போயிட்டாங்களாம், செத்துட்டான்னு நினச்சிட்டாங்களாமா அவனை. வசனம் சொல்லு, அவன் எழுந்து பட்டணத்துக்குள் போய், நீங்கள் அவன் செத்து அப்போ தான் யோசிச்சு பாருங்க, சாவடின்ற நம்ம ஊரில் சாவடி அடிச்சிருக்காங்கடா அப்படின்னு. அந்த அடி அடித்த பிறகு ஏன் என்ன பண்ணியிருக்கான்? நம்மளை அந்த என்ன செஞ்சுருவோம், உடனடியாக அந்த ஒரு கட்டு போட்டு ஃபோட்டோ போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு பிரதர் பவுலுக்காக ஜெபம் பண்ணவும், அவர் எதிரிகளால் தாக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் தீமோத்தேயு, தீத்து இவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு பவுலை இப்படி உட்கார வச்சுருப்போம். அவன் அடித்த உடனே எந்திரிச்சு அவன் போயிட்டே இருக்கான் பாருங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்த உடனே வாட்ஸ்அப், அதில் வேறு நான் யாரையும் குற்றமாக சொல்ல, ஆனால் நீ சொல்லிட்டு இப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, உண்மை அதான். இப்போது கொஞ்சம் எதான உடனே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரிச்சர்ட் உம்பரான்லாம் அடி வாங்கி நொறுங்கி அவங்க பட்ட பாடுகளுக்கு இதுங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வாட்ஸ்அப்பில் போட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு ப்ரொபகண்டா போட்டு அப்படி கட்டோட ஒரு ஃபோட்டோவை போட்டால் தான் மரியாதை. அடித்து நொறுக்கி தூக்கி போட்டாங்க. அவனை எழுந்திரிச்சு திருப்பி உள்ளே போய் பிரசங்கம் பண்ணான். நான் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்காக வாழ்வேன்னு அவன் முடிவெடுத்தான். ஏன்? நான் போகிற வரைக்கும் நடந்து திரிஞ்சிக்கிட்டே இருப்பேன், உட்கார மாட்டேன். இருக்கிறது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் பிசாசே சொல்கிறான், எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதா அவனுக்கு, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிசாசுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய கொஞ்சம் விஷயம் இருக்குது. அது அப்படி ஒரு மெசேஜே எடுக்கணும்னு வச்சுருக்கிறேன், பிசாசிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அவன் அந்த ஆத்மா பாரம் அவனுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி, அவனை விட நமக்கு காலம் கம்மி, அவனுக்கு நம்மளை காலம் ஜாஸ்தி. ஆயிடவ சரசாட்சி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருப்பான். நம்ம அதுக்கு முன்னாடி வருகையில் போகிறவங்க. அப்போ நம்ம எப்படி ஆத்ம பாரத்தோடு இருக்கணும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அப்படி எப்போ எந்த நேரத்தில் போய் மீட்டிங் கூப்பிட்டாலும். ஒரு தடவை ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த ஊழியம் வந்து நைட்டு 9 மணிக்கு முடியும், 6 மணிக்கு போயிட்டுருக்குறோம். போகும்போது அந்த பாஸ்டர் கேட்டார், அண்ணே இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி காலைல 5 மணிக்கு ஒரு ஊழியம் இருக்குண்ணே, அந்த ஜனங்க ரொம்ப விரும்புகிறாங்க, ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கண்ணே அப்படின்லாம் சொன்னார். நான் கேட்டேன், இது எத்தனை மணிக்கு முடியும்? இது 10 மணிக்கு முடியும்ண்ணே. நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம பஸ்ஸு பிடிச்சி, ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்சி ஏறுவோம். காலைல 3 மணிக்கு போய் இறங்குவோம், இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5 மணிக்கு மீட்டிங் போகலான்னாரு. நான் சொன்னேன், பிரதர் ரொம்ப கஷ்டமாயிரும் பிரதர், 10 மணிக்கு முடிச்சு 3 மணிக்கு போய் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு அவர் சரிங்க பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். சொல்லி ஒரு நிமிஷம் இருக்கும், ஆவியானவர் எனக்கு கேட்குறாரு, நீ அந்த மீட்டிங் போவேன்னு சொல்லித்தானே உன்னை நான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன், நீ எப்படி போக மாட்டேன்னு சொல்லுவேன். உடனே கொஞ்சம் குத்தப்பட்டவனா அந்த ஊழியக்காரரை சொன்னேன், நான் வரேன், பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தான் பஸ் ஏறுறோம். ஏறி காலையில் 3 மணிக்கு போய் இறங்குறோம். இறங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சாங்க. அது என்ன இடம்னு எனக்கு தெரியல. பிரதர் இங்கே இருங்க, காலைல 5 மணிக்கு 4:30 மணிக்கு உங்களை நாங்கள் எழுப்புகிறோம், 5 மணிக்கு செஷன், நீங்கள் ஒரு செய்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். 4:30 மணிக்கு எழுப்புனாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எழுப்புனா பார்க்குறேன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். ஜெயிலில் வச்சுருக்காங்க. என்ன ஜெயில்னா, இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மீட்டிங். காலையில் 3:30 மணிக்கு போனதுனால அவங்களுக்கு வேறு ரூமில் தங்க வைக்க முடியலன்னு சொல்லி அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதான பக்கத்தில் ஒரு கட்டில், அந்த கட்டிலில் இடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களோட சேர்ந்து என்னையும் பூட்டி வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்க நைட் வெளியே போயிடுவாங்க.
காலையில் திறந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது அது பெரிய ஹால், அதாவது நீங்கள் நினச்சிக்காதீங்க குட்டி ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னு. ஒரு பெரிய ஹால், ஒரு 50 பேர் இருக்கிறது, அதில் ஒரு கட்டில், அது மொத்தமாக லாக் பண்ணியிருப்பாங்க. திறந்து வாங்க பிரதர். நான் கேட்டேன், இது என்ன இடம்? இல்லை, இது எல்லாமே போதைக்கு அடிமையானவங்க, இந்த மறுவாழ்வு மையம், இவங்களுக்கு காலைல 5 மணிக்கு வந்து ஆராதனை வச்சுருப்போம், இவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி மாத்திரம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண வரத்துக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அதனால தான் உன்னை நான் இங்கே அனுப்பி வச்சேன்னு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ சமயம் கிடைத்தாலும் கிடைக்கா விட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். கிடைக்கிற நேரத்தில் ஓடணும், ஓடி சொல்லணும். கொஞ்ச நாள் செஞ்சு முடிச்சுட்டு பரலோகத்தில் போய் உட்காந்துக்கணும். இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல. அப்போ தான் நீங்கள் தேசத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அலைஞ்சு திரிங்கிற ஆண்டவர், நடந்து திரி. எப்படி திரியணும்? காயின் திரிஞ்சாம பாரு, ஆகார் வனாந்தரத்தில் திரிஞ்சா பாருங்க, அந்த மாதிரி நடந்து திரிப்பா. நீ பா நடந்துக்கிட்டே இரு. ஆண்டவரே, ஒரு நாடோடி மாதிரி, ஒரு அகதி மாதிரி, ஒரு அடிமை மாதிரி. ஆமாம், அப்படி தான் திரி. ஏன்? நீ நடக்க திரிய 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 நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்கு ஆதாயம், நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஆத்துமா கிடைக்கும். முடிவில் நீ நடந்து திரிகிற இந்த தேசம் முழுவதும் உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. 3 காரியங்களை ஆபிரகாமை செய்ய சொன்னார். முதலாவது, நீ இருக்கிற இடத்த விட்டு வா, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. முதல்ல பிரிவினை உண்டாக்கினார், அதுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். 2வது, விஷன் பார், எல்லாத்தையும் பார், எதெல்லாம் பார்க்குறியோ அதையும் பார். நீ பார்க்குற தேசத்தை நான் உனக்கு தருவேன். 2வது, எழுந்து நட. ஆண்டவர் கிரியை செய்ய சொல்கிறார். நீ விசுவாசா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கிரியை நடப்பிக்கணும். நாம் நடப்பிக்கிற கிரியைக்கு தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறது வெறும் சுவிசேஷத்துக்கு ஆத்துமாதாயத்துக்கு மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்களா, அதுக்கும் இது பொருந்தும், அதுக்கும் இது பொருந்தும். ஒரு வேலையில் இருக்கிறீங்களா, அதுக்கும் இது பொருந்தும். எல்லாத்துக்கும் இந்த 3 ஃபார்முலா கண்டிப்பாக பொருந்தும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு வைத்தவைகள் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறதா நம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி. இதெல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற ஃபார்முலா மாதிரி ஆண்டவரே, இதை நாங்கள் கேட்டு அதன்படி செய்து நீர் எங்களுக்கு வைத்தவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட வைராக்கியம் வர கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.